ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கும் ரேஷன் ரிசல்ட்டு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நேற்றுக்கு முந்தின நாள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஈவினிங்லாம் 5 மணிக்கு மேலேயும், அப்புறம் அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கும் நேற்று ஈவினிங் தான் அவங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. இது 2 வீடியோவும் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணோன்னே நம்ம சேனலில் முதல் தடவை உங்களுக்கு வீடியோ போட்டு விட்டேன். அதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 மாவட்டத்துக்கும் நம்ம ரிசல்ட் ரொம்ப எதிர்பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்தோம், அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டு கொடுத்து, அப்புறம் நிறைய தடவை அப்டேட் கொடுத்துமே இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் கடைசியில் பாருங்கள், ஒரு வழியாக இந்த அப்டேட்டு நம்ம கொடுத்தாலுமே சில நேரங்களில் உண்மையாக இருந்துச்சு, சில நேரங்களில் பொய்யான தகவலாக இருந்துச்சு. ஆனால் கடைசியில் இந்த ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் லிஸ்ட் நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், அனுப்புகிறேன். அதாவது உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டுக்கு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். வீடியோ போட முடியல நேற்று. ஸோ இன்றைக்காக உங்களுக்கு அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு செகண்ட் லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வீடியோ போடுங்க, அல்லது எப்படி பார்க்கணும், அதாவது எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நிறைய பேர் கேட்டிருந்ததுனால தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்காக மேக் பண்ணுறேன். அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ, அதாவது 2023 இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. அதனால் நீங்கள் டிஆர்பி விழுப்புரம் ரிசல்ட் அப்படின்னு போட்டு இந்த பாருங்க கூகுளில் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டே வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்த உடனே பாருங்கள், ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அதில் ரிசல்ட் பிடிஎஃப் 1 போட்டிருக்காங்க, பிடிஎஃப் 2. இது இந்த ரெண்டுமே உங்களுக்கு ஒரே பிடிஎஃப் தான் வரும். அதுக்கப்புறம் செகண்ட் லிஸ்ட்டு உங்களுக்கு கடைசியாக இருக்குது பாருங்கள், ரிசர்வ்னு போட்டு லாஸ்ட்டு சேல்ஸ்மேன் பிடிஎஃப் போட்டிருக்காங்கல்ல, இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பார்க்காதவங்க, அதாவது சேல்ஸ்மேன் செகண்ட் லிஸ்ட்டு கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ அதுக்கான உண்டானது உங்களுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். நிறைய பேர் எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் எனக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பியிருந்தார். ஸோ இதுவுமே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும், எப்படி பார்க்கணும்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதாவது லாஸ்ட் சேல்ஸ்மேன் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் நிறைய பேர் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட 243 பேர் செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அதில் உங்கள் நேம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட இதில் 75 77 இருக்குது. வாங்க பார்க்கலாம். அதாவது பாருங்கள், இதில் நிறைய பேர் செலக்ட் ஆகாமல் இருந்து நீங்கள் அதில் ஒரு வேளை இதில் லாஸ்ட் சான்ஸாக உங்களுக்கு இந்த பேர் இருந்தால் உங்களுக்கு லக்கு தான் உங்களுக்கு. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பேராக நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் எடுக்க முடியல, அதாவது கூகுளில் உங்களுக்கு ஒர்க் ஆகலை, அதாவது எப்படி தெரியல அப்படி பட்சத்தில் தான் இந்த இது உங்களுக்காக ஷோ பண்ணி காட்டுறேன். நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒரு ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் ஒரு 19 நேம் இருக்குது. இந்த 19 நேமில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அப்போது உங்கள் பேர் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐயப்பன், இங்கே பாருங்க, ராகுல் காந்தி, யோகநாத், அருண்குமார், வசந்தகுமார், இந்த மாதிரி நேம்லாம் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்காக தான் போடுறேன். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒருவேளை உங்கள் நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு லக்கு தான் உங்களுக்கு. ஸோ இந்த 19 பேர் நீங்கள் வாசிச்சு அப்படின்னா நீங்கள் செகண்ட் லிஸ்ட்டு, அதாவது செகண்ட் பேஜ் வாங்க. இதில் 20லேருந்து 54 வரைக்கும் போட்டிருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த நேம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். சப்போஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்துருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி 2 வருஷம் வெயிட் பண்ணி ரிசல்ட் வந்துமே நான் செலக்ட் ஆகலை அப்படிமா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்க அதில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு செலக்ட் ஆனவங்க எப்படி செலக்ட் ஆனீங்க, அது மெரிட்டா இந்த அல்லது நிறைய பேர் சொல்கிற மாதிரி காசு கொடுத்து போனீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக கேட்டிருந்தேன். நிறைய பேர் சும்மா செலக்ட்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது எந்த பட்சம் உண்மைன்னு தெரியல. உண்மையாக இருந்தால் அவங்களுக்காக சப்போஸ் அப்படி இந்த மாதிரி ஆள் கிடச்சிருந்தா கூட உங்களுக்காக ஒரு அவங்கள்ட்ட இன்டர்வியூ மாதிரி எடுத்து கூட உங்களுக்காக வாய்ஸ் ரெக்கார்டு கூட போடுறவங்களுக்காக. சரி வாங்க, இதிலேருந்து 20லேருந்து 54 வரைக்கும் ஒரு பேஜ் இருக்குது, செகண்ட் பேஜ். தேர்ட் பேஜ் பாருங்கள், 55லேருந்து 27 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த நம்பர்லலாம் நீங்கள் உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. இது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள செகண்ட் லிஸ்ட்டு தான் இது. அதேமாதிரி கள்ளக்குறிச்சிக்கு செகண்ட் லிஸ்ட்டு கேட்டேன், ஆனால் அந்த மாதிரி வரல, இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்காக வீடியோ போடுறேன். இதில் 55லேருந்து 77 வரைக்கும் இருக்குது. இதில் உங்கள் நேம் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஃபஸ்ட்டு சேல்ஸ்மேன் லிஸ்ட்டு மட்டும் தான் இருந்துச்சுங்க எனக்கு தெரிஞ்சது. செகண்ட் லிஸ்ட்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தேன்.
நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வந்து அந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து எனக்கு அனுப்புனார். இந்த மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று வீடியோ போட முடியல, அதனால் உங்களுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எப்படி பார்க்குறதுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம மட்டும் இந்த பிடிஎஃப் ஃபைல் வச்சு என்ன பண்ணுறது, ஸோ அவங்களுக்கும் ஷோ பண்ணணும், அதாவது அவங்களுக்கு காட்டணும்ல, அதாவது எப்படி ஓப்பன் பண்ணுறது எதில் போய் பார்க்குறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. நானும் வந்து ஜஸ்ட் இப்போ தான் அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தேன். அதனால தான் உங்களுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். பார்க்காதான் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்களும் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே வந்து இது பிடிஎஃப் ஃபைல் கிடைக்கும். பொறுமையாக இருந்து கூட பாருங்கள். ஸோ வந்து இந்த 2 மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதாவது செலக்ட் ஆனவங்க ஓகே, இப்போ ஆகாதவங்க ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதாவது நிறைய பேர் வேலைக்கு கூட போகாமல் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க லைஃபே போச்சு, 2 வருஷம் வீணாக போச்சு, டைம் வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் அப்படி மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ போனதெல்லாம் போச்சு, விட்டுருங்க. இனிமேல் வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்கலன்னு பட்சத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது நல்ல ஜாப் வந்து உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ரைவேட் ஜாப்போ அல்லது வேறு கம்பெனி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். நீங்களும் அதில் வந்து அட்டன் பண்ணுங்கள், இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஜாப்புக்கு போகிற மாதிரி ஏதாவது வழி இருந்தால் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் காசு கொடுத்து போகணும், அமௌண்ட் கட்டி போகணுன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அது ரொம்ப என்னோடய லைஃப்பில் ரொம்ப முயற்சி பண்ணியுமே அதில் வந்து எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் மேக்ஸிமம் காசு கொடுத்து போகணுன்னு நினைக்காதீங்க. வேறு நல்ல ஜாப்பில் ஏதாவது போகிற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இந்த ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதுவே போதுமானது. நிறைய பேர் வந்து குழப்பத்தோடு இருந்திருந்தாங்க. 2 வருஷம் வெயிட் பண்ணி இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு முடிவு, ஒரு ஃபினிஷிங்கில் இதை முடிஞ்சு போச்சுது. நெக்ஸ்ட் நல்ல ஜாப் வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்காக வீடியோ போடுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்கல்ல, அதில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது அக்யூரேட்டாக ரொம்ப சொல்லவே முடியல, அந்த ரொம்ப அக்யூரேட்டாக ஒரு 5 மணிக்கு மேலே ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதை கமெண்ட் பார்த்தேன், அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படின்னு தெரியல. ஸோ அதில் ஏதோ அந்த டிஆர்பியில் ஏதோ ஒர்க் பண்ணுவாரான்னு தெரியல. அவர் நம்ம சப்ஸ்கிரைபர் தான், அவர் நம்ம கமெண்ட் கீழே பண்ணுவார். அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக 5 மணிக்கு மேலே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை டிபார்ட்மெண்ட் லிங்கில் இருக்காருன்னு தெரியல. ஸோ நிறைய வாட்டி சொல்லியிருப்பார், நான் நம்பலை. ஆனால் இந்த தடவை ரொம்ப அக்யூரேட்டாக இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ வந்து உங்களுக்காக வந்து நம்ம சேனலில் முதல்ல வீடியோ போடுறதுக்காக அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, அதாவது நிறைய பேர் வந்து தப்பாக ஒரு பொருளை கிளப்பிட்டு தப்பான அப்டேட் கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து ரொம்ப மிகச்சரியான ஒரு அப்டேட்டு, உண்மையாக தகவல் கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கு வந்து என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஜாப் உங்களுக்காக போடுறேன். நீங்களும் லைஃப்பில் வந்து முன்னேறணும், லைஃப்பில் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.